ஹாய்டா. ஆம், ஆர்எம்எஃப்எஃப் பூண்டு பார்த்துலது அப்படியே பார்த்துடலாம். இப்போது நீங்கள் தான் ஆரம் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. ஆரம் அவங்களுக்கு பொட்டு வச்சிட்ருக்கான். அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு குட்டியா உங்கள் மனசு ஓரத்தில் ஒரு ஹாப்பினஸ் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ரொம்ப நாள் கழித்து சிரிக்கிறீங்க. ஆரமும் அவ்வளோ ஸ்மைலோட அவங்களுக்கு அதை வச்சு விட்டுட்ருக்கான். இங்கே ஒருத்தி எதுக்காக உட்காந்துட்ருக்கோம் தெரியாமலே உட்காந்துட்ருக்கா. உங்கள் அம்மா வந்திருப்பாங்க இல்லையா, அப்படி நின்றுட்டாங்க. பிகாஸ் இந்த ரிச்சுவல்ஸ் யார் 2 பேருக்கு பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு தான் மேரேஜ் ஆகும். அப்படி நின்றுட்டாங்க. ரிச்சுவல்ஸும் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது என்ன பேசுறது எதுவுமே தெரியல. வந்த வேகத்தில் உங்கள் அம்மா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏய் என்னடி பண்ணுற? டேய் சும்மா இரு, இவ எதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்கா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்தா ஏன்டி இங்கே உட்காந்துட்ருக்க? அது அது இல்லைம்மா, அது நீங்கள் பேச வரீங்க. நீங்கள் பேசுறதை அவங்க கேட்காம ரிச்சுவல்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க 2 பேருக்கு எதுக்கு பண்ணிக்க, இவங்க 2 பேர் தான், இவங்க 2 பேருக்கு தான் மேரேஜ். அவ ஏன் பொண்ணு? உங்கள் பொண்ணா? இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லக்கூடாதா? யாருக்கு பண்ணணும் தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. அவங்க சாரியில் இருந்தாங்க, அதுவும் இவர் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. கல்யாணம் சரி போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு மாற்றி ரிச்சுவல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. லென்னுக்கு ஆல்ரெடி நீங்கள் இந்த சாரீ போட்டிருப்பீங்க, ஒரு கோவம் வந்திருக்கும் இல்லையா, செம்ம கோவம் வந்துருச்சு. உங்கள் அம்மா உங்களை பார்த்து திட்டலான்னு வரத்துக்குள்ள ஆரம் இப்போ என்ன பிரச்சனை? இப்போது எதுக்கு அவளை திட்ட போகிற? டேய் அப்போவே சொன்னேன் இந்த சாரி ஏன் போட்டுன்னு. வாய மூடு. இப்போ என்ன ப்ராப்ளம்? ரிச்சுவல்ஸ் மாற்றி பண்ணிட்டாங்கடா. தென் டேய் சீரியஸ்னஸ் உனக்கு புரியல. இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா, அம்மா விடு நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்சிருச்சா? வீட்டுக்கு போகலாமா? ஒன்றும் முடியல, நீ உட்காரு. லேன் இங்கே வா, வேன் தள்ளி போ. அவங்கள தள்ளி விட்டுட்டாங்க. நீங்கள் போய்ட்டு ஒரு கார்னரில் நின்றுட்டீங்க. இப்போ தான் சிரிச்சிருப்பீங்க. போச்சு. ஆரம் உங்களை திரும்பி பார்க்குறான். கண்ணை துடைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் ஃபேஸில் அந்த ஸ்மைலை பார்த்துருப்பான். போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு நடந்த ரிச்சுவல்ஸ் அது அது அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் கேன்சல். இவங்க 2 பேருக்கு ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்க. என்னம்மா இதா, இதனே கேமா கேன்சல் பண்ணுறதுக்கு? இங்கே பாருங்கள், அந்த ரிச்சுவல்ஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கிளம்புங்கிறது. எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணுறேன். இவங்க 2 பேருக்கு அந்த ரிச்சுவல்ஸ் நடந்தே ஆகணும் ப்ளீஸ். மா அதான் அவருக்கு நடந்துருச்சு. அவங்களோட டெஸ்டினி அந்த பொண்ணு தான். ஐயோ வாய மூடுங்க, அப்படி சொல்லாதீங்க. அந்த டெஸ்டினி அது சொல்லும் போதே ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். ஆரம் பார்க்குறான். அது சொல்லும் போதே அவனுக்குமே பிடிச்சிருக்கு. எங்கெல்லாம் காஞ்சிட்ருக்கா, கட்டுக்கப்பட்டு அப்படியே பொறிச்சிருவா போல் ஒருத்தி உட்காந்துட்ருக்கா. உங்கள் அம்மா அவரை கன்வின்ஸ் பண்ணி அகெயின் அந்த ரிச்சுவல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் புலம்பிக்கிட்டே, இங்கே பாருங்கள், இதை எத்தனை வாட்டி பண்ணாலும் நோ யூஸ், ஃபஸ்ட்டு முடிச்சது தான், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா காதுலேயே வாங்கலை. அகெயின் அந்த ரிச்சுவல்ஸ் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒரு காரில் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டாங்க. பார்த்துட்டம்மா இருக்குது. ஆல்ரெடி என்னன்னு தெரியல, அம்மா இவ்வளோ கோவப்படுறாங்க. இதுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா தலையில் நம்மளே மண்ணை வாரி போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்பில் உங்கள் அம்மா புலம்பிட்டு நின்றுட்டுருக்காங்க. உங்கள் 2 பேருக்கு நடந்த மாதிரி அந்த ரிச்சுவல்ஸ் அவங்க 2 பேருக்குமே நடக்குது. அதே போல் ஃபைனலில் எனக்கு பொட்டு வச்சுட சொல்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க சீட்லேருந்து எல்லாருமே எழுந்து வராங்க. ஆரம் எழுந்த உடனே உங்ககிட்ட தான் வரா. உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மா இருக்காங்க, கோவமாக இருக்காங்க. ஆரம்க்கு புரியுது. அவன் வந்து உங்ககிட்ட நிற்கும் போது, ஆரம் அம்மா என்னன்னு தெரியல, கோவமாக இருக்காங்க. இங்கே நடந்த குழப்பம்லாம் அம்மாவுக்கு தெரிய வேணாம், புரியுதா? நான் தான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. பட் அவன் வச்சுக்கிட்ட அந்த பொட்டு உங்கள் நெத்தியில் இருக்குது. தென் ஆரம் என்ன பண்ணுற, இப்போயே போயிட்டு அம்மாவை கன்வின்ஸ் பண்ணு.
கன்வின்ஸ் பண்ணுமா? ஏன்? இல்லைடா, அம், இந்த ரிச்சுவல்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் அம்மாவை போய் கூப்பிட்டேன். என்னால் வரவே முடியாதுன்னு காருக்குள்ளேயே உட்காந்துட்ருக்காங்க. செம்ம கோவமாக இருக்காங்க. ஏன் எதுக்கு எதுவுமே தெரியல. சும்மாவே கோவப்படுறாங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் கார்கிட்ட போயிட்டுருக்கான். உங்கள் அம்மா திரும்பி உங்களை தான் பார்க்குறாங்க. வேணா ரொம்ப திட்டிட்டுமா அப்படி தோணுது. சரி வயன், அழாத. மா, நான் என்னட்டு பண்ணலம்மா. தெரியும்டா. சரி ஓகே. பேக்கில் அங்கே இருக்கு. பேக்கா அப்படி சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. ஒரு கார்னரில் வச்சுருக்கீங்க. அங்கே இருக்குமா, இரு கொண்டு வரேன். அவங்க போகிறாங்க. இங்கிலேன் உங்களை பார்த்த மாதிரி உங்ககிட்ட வந்துட்டுருக்கா. நீங்கள் உங்கள் அம்மாவை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவள் உங்ககிட்ட வந்தா இங்கே நடந்த ப்ராப்ளம் எல்லாம் யாரால தெரியுமா? திரும்பி அவளை பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடி அவன் நின்றுட்டுருக்கா. லேன் லேன் அது இப்பயும் அதான் சொல்ல போகிறேன். நான் எதுவும் வேணுட்டே பண்ணல அதானே? நிஜமா நான் எதுவும் வேணுட்டு பண்ணல லேன். லேன் பாரு, இந்த சாரி பாட்டி பாட்டி எனக்கு போட்டுக்க சொன்னாங்க. நீ வேணும்னு சொன்னல. சரி உனக்கு வேணாம் போல, அதனால தான். அப்படி நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு காலை எடுத்து வச்சுட்டு முன்னாடியே வரா. நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஓ, நான் வேணான்னு தூக்கி போடுற குப்பையெல்லாம் நீ தூக்கி வச்சுப்பேன். எல்லாலேன் ஏன் இப்படி பேசுகிற? நீ தானடி அப்படி சொன்ன. உங்கள் சாரி உங்கள் ஃப்ரெண்டில் இடுப்பில் சொருகி வச்சுருப்பீங்க இல்லையா, அது ஆல்ரெடி கழன்ற அந்த சுச்சுவேஷனில் இருக்கும். உங்கள் கால் வரைச்சிக்கே ஒரு மாதிரி இருக்கு. இதில் ஏய், உன்னை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. அது வந்து சாரிலாம் சத்தியமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் வேணான்னு தான் சொன்னேன். இப்போதைக்கு எனக்கு வேணான்னு. அதுக்கு நீ எடுத்து போட்டுப்பியா? உங்கள் சாரியில் ஃப்ரண்ட்டில் லைட்டாக உங்கள் காலுக்கிட்ட அதுவே உங்களுக்கு சிக்கிற மாதிரி அப்படி இருக்கும். அங்கே கால் வச்சு மிதிச்சிட்றா. லைட்டாக கீழே இறங்கிடுச்சு. லென் என்ன இப்படி பண்ணாத. சாரி விடு லென். நீ போட்டுட்ருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒழுங்கு மரியாதையா இந்த சாரியை இங்கேயே கழட்டுற. என்ன பேசுகிற லென்? லென் உனக்கு என்ன இந்த சாரி வேணும்? அவ்வளோதானே? கொடுத்துட்றேன். வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்றேன் லென். லென் சாரி விடலன் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஒரு கால் தான் வச்சுருப்பா. அகெயின் ஒரு ஸ்டெப் எடுத்து 2வது காலம் வச்சுட்டா. இன்னும் லைட்டாக அவுந்துருச்சு. லென் லென் இப்படி பண்ணாத, எல்லோரும் பார்க்குறாங்க லென். லென் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இந்த சாரி கொடுத்துட்றேன் லென். உங்கள் அம்மா பேக்லாம் எடுத்துட்டே, வயன் இந்த பேக் யாருதுட்டி கேட்டுகிட்டே திரும்பி பார்க்குறாங்க. லென் உங்கள் சாரியை மிதிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கா. பட் உங்கள் அம்மாவுக்கு கேட்கல அப்படின்னாலும் நீங்கள் அழுவுறீங்க, ஒரு மாதிரி கெஞ்சுறீங்க. தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. புரியுது. ஏய் வயன் என்னடி ஆத்து? உங்கள் அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரமாக இருக்காங்க. நீங்கள் பேசிக்கிறது அவங்களுக்கு கேட்கல, அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கல. பட் இந்த லென்கிட்ட நீங்கள் கெஞ்சிட்டே இருக்கீங்க. பிகாஸ் நிறைய க்ரௌடு இருக்காங்க. சாரியை கழட்டி விட்டா என்ன ஆகும்? ஒரு பதட்டம். லென் லென் இப்படி பண்ணாத லென். லென் நான் சொல்கிறது கேளு. சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் ஷோல்டரில் கை வச்ச பேக்கில் புஷ் பண்ணிடுறா. நீங்கள் பின்னாடி போயிடுறீங்க. உங்கள் சாரி ரிமூவ் ஆகிடுச்சு. டக்குன்னு வந்து உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்கள் டைட்டாக உங்கள் அம்மாவோட ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டீங்க. அவங்க ஷோல்டரில் அவங்க ஃபேஸ் வச்சுட்டு நான் கழட்டி கொடுத்துட்றேன் ஐம் சாரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா ஒரு முறுப்பில் லின்னை திரும்பி பார்க்குறாங்க. அவள் ரொம்ப கேஷுவலாக அச்சிச்சோ வயன் ஐம் சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். நான் எதுவும் வேணுட்டே பண்ணல. நீங்கள் சொல்கிற மாதிரி அவள் சொல்கிறா. உங்கள் அம்மா தான் பார்த்துருப்பாங்க இல்லையா, அவள் பண்ணதை எதுவுமே பேசலை. அவள் சரி எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு, நான் போகிறேன் ரொம்ப கேஷுவலாக சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறா. நீங்கள் டைட்டாக உங்கள் அம்மாவை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. தேம்பி அழுறீங்க. உங்கள் அம்மா உங்களை திட்டுவாங்களே கண்டி அடிச்சதுக்கிட்டே ஏதோ கோவம் வரும். பட் அடிக்க மாட்டாங்க. அடிக்க வந்தாலுமே
ஆரம் விட மாட்டான். இப்படி அழுவுறீங்க, அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சா? இப்படி நீங்கள் அழுது அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை தாம்மா, வந்துட்டல, ஒன்றும் இல்லை. அம்மா, மன சத்தியமே எதுவுமே வேணுன்ட்டே பண்ணலம்மா. அம்மா, ஐம் சாரிம்மா. அம்மா, ஏய் எதுக்குடி இப்படி அழுவுற? அம்மா, நான் சாரி தானே வேணும், நான் கழட்டி கொடுத்துட்றேம்மா. அம்மா, அம்மா, ஐம் சாரிம்மா. நீ சொன்னதெல்லாம் நான் கேட்குறேம்மா. நான் சாரி போடக்கூடாதுன்னு சொன்னேன், அதுக்கு அதுக்கு மீறி நான் போட்டேன். ஐம் சாரி தாம்மா, சாரிம்மா. வளர்றீங்க. சரி சரி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி தேம்பி தேம்பி அழுது உங்கள் அம்மா இப்போ தான் பார்க்குறாங்க. அழக்கூட வச்சதில்ல உங்கள் அம்மா உங்களை. சரி வா, ஃப்ரண்ட்டில் இருக்க உங்கள் சாரியை பிடிச்சிட்டு சைடில் ஒரு ரூம் பார்த்தா, இது சாரி நீ போட்டுக்கோ அப்படியே சொல்லிவிட்டு ஃப்ரண்ட்டில் உங்கள் சாரி பிடிச்சிட்டு ஒரு கையில் உங்களை பிடிச்சிட்டு அந்த ரூமுக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குது. வேஸ்ட்டு திங்ஸ்லாம் இங்கே தான் போட்டு வச்சுருப்பாங்க போல். இங்கே போட்டுக்கோ, உங்களை விடுறாங்க. ஒரு நிமிஷம் இரு, பேக்கில் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், கொண்டு வரேன். அவங்க எடுக்க போகிறாங்க. அம்மா, என்னை விட்டு போவாதம்மா. வந்துடுறேன்டி. பேக் எடுக்க போகிறாங்க. இப்போ தான் ஆரம் வரான். என்னடா அம்மா கிட்ட பேசுனியா? ஏன் அவங்க அவ்வளோ கோவமாக இருக்காங்க? நான் பேச வரேன், என்னை பார்க்க கூட விருப்பம் இல்லைன்னு கத்துறாங்க. தெரியல, எனக்கும் ஏன் தெரியல இவ்வளோ கோவப்படுறாங்க. கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இப்படி 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஆரம் ஒரு நிமிஷம் வயனை வர அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். எங்கே விட்டு வந்தா? எங்கே இருக்காவ? பதறான். இதுக்கே இப்படி பதறான். உங்களுக்கு என்ன நடந்தது சொன்னான் கண்டிப்பாக கோவப்படுவான். இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிவிடுவான். அது திங்க் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா அது சொல்லாமல் இல்லை, அவங்களுக்கு ஏதோ சம்திங் சாரி ஏதோ ரிமூவ் ஆகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ண போயிருக்கா. சாரி ரிமூவ் ஆகிடுச்சா? அதுவும் எங்கே இருக்கா? சைடில் ஒரு குட்டி ரூம் இருக்குடா. ஒரு நிமிஷம் இரு, இந்த பேக்கை எங்கே வச்சேன் அப்படி சொல்லிட்டு தேடும் போது ஆரம் அங்கே இல்லை. அவங்கள தேடி உங்ககிட்ட வரான். நீங்கள் சைடில் ஒரு குட்டி ரூம் இருக்குன்னு சொல்லியா? ஸோ அந்த ரூமில் நின்றுட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு லின் பண்ணியிருப்பா இல்லையா? அது என்னமோ உங்களுக்கு பயமாகவே இருக்கும். ஸ்கூலில் கூட உங்களை யாரும் புள்ளி பண்ணது கிடையாது. காலேஜில் சம்திங் யாரோ ஒரு ப்ரொஃபஸர் உங்கள்கிட்ட ஒரு மாத்திரை பீஸ் இருக்கான், அதை அவங்க அம்மாட்ட சொன்ன உடனே ஆரம் யார் என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அவனே போய் அடிச்சுட்டு வந்திருப்பான். பட் இது ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சாரிலாம் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஆரம் குடுக்குடுன்னு ஓடி வரான். அந்த ரூம் எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரூம் கிட்ட தான் வரான். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பின்னாடியே வந்து ஹக் பண்ணிக்கிட்டான். இப்படி ஹக் பண்ண உடனே டக்குன்னு பயந்துட்டீங்க. திரும்பி பார்க்கலாம் ட்ரை பண்ணும் போது, பொண்டாட்டி நான் தாண்டி. என்னடி ஆச்சு? ஏன்டி இங்கே வந்து நின்றுட்டுக்க? புரியல உங்களுக்கு? ஆரம் தான் உங்களுக்கு தெரியுது, பட் பொண்டாட்டியா? இவன் என்ன நம்மளை லின்னு நினச்சி இப்படி பேசிகிட்ருக்கானா? பட் லின் வேறு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் லின் இல்லை. அவங்க நெக்கில் லைட்டாக லிக் பண்ணிக்கிட்டே, எனக்கு தெரியும்டி, எனக்கு நான் கண்ணு தெரியாதா என்ன? என் பொண்டாட்டி யார், மற்ற பொண்ணு யாருன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு? நீ லின் இல்லை, தெரியும், என் பொண்டாட்டி. அப்படி டைட்டாக ஹக் பண்ணுறான். புரியல உங்களுக்கு? சத்தியமாக புரியல. என்ன என்ன பேசுகிறீங்க? கை எடுங்க. ஏண்டி எதுக்கு எடுக்க சொல்கிற? எத்தனை வாட்டி டச் பண்ணியிருக்கேன்? இதெல்லாம் எந்தடி? நான் டச் பண்ணாமல் வேறு யார் டச் பண்ணுவா? அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஸ்டொமக்லாம் ரப் பண்ணுறான். கண்ணை மூடிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட எப்போவுமே இது ட்ரை பண்ணிட்டே இது இப்போ பண்ணுறான்னா ஓகே உங்களுக்கு புரியும். இப்போது திடீர்னு புரியல உங்களுக்கு? அவன் கையை மெதுவாக எடுத்து விட்டுட்டு டேர்ன் பண்ணி நிற்கிறீங்க. உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அடுத்த செகண்ட் கிஸ் பண்ணுறான். அவன் கண்ணை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க
பேக்கில் இருந்ததுனால உங்களுக்கு இது ஆம், ஆரம் ஆரம்க்கு யார் நிற்கிறாங்கன்னு தெரியல போல. அப்படி திங்க் பண்ணிட்டு திரும்பி நின்று இருப்பீங்க. உங்களை பார்த்துட்டே கிஸ் பண்ணுறான். அவன் கண்ணை மட்டுமே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. உங்களை டீப்பாக கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க லிப்ஸை விட்டுட்டு ஏண்டி நைட்டு ரூம் ரூம் டோரை லாக் பண்ண புரியல. அவனே பார்த்துட்ருக்கீங்க. நைட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? ஆ என்ன பண்ணுறீங்க? இப்போ டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். அந்த மாமா மிஸ் ஆகுது. நைட் அண்ணா மாமா மாமான்னு என்ன டெம்ட் எடுத்து விட்டுற. அப்புறம் உன்னை ஏதாவது பண்ணி வச்சிட்றான். இப்போ நீ கூப்பிடுவேன்னு எதிர்பார்க்குறேன்டி. அப்படி சொல்லிட்டு உங்களே பார்த்துட்டே இருக்கான். உங்கள் ஃபேஸ் அழுத மாதிரி இருக்கு. ஏய் அழுதியா? இல்லை. ஏய் நீ நார்மலாக இருந்தாலும் எனக்கு தெரியும், அழுதாலும் எனக்கு தெரியும். உன்னை இன்ச் பை இன்ச்சா நீ என்ன பண்ணுவா எல்லாமே எனக்கு தெரியும்டி. உன்னை பார்த்தா அழுத்த மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? இப்போ உங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆரம்பியா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான்? அவன் கண்ணியை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன திடீர்னு நீங்கள் ஏன் என்கிட்ட இப்படி? மாமா எனக்கு ஒன்று சொல்லு மாமா. நீ என்னோட ஆரம் தானே? என் என் மாமா தானே? இல்லை இது நைட் டைமா? எனக்கு ஏதாவது ட்ரீமா? அப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவன் ஹிப்பு பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு பைட்டு உங்கள் ஷோல்டரில். மாமா வலிக்குதா? வலிக்குதா? அப்போது இது ட்ரீமா? அவங்க கண்ணியை பார்த்துட்டே இருக்கான். நீங்களுமே அவன் 2 கண்ணையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இது சத்தியமாக புரியல. இது ஏன் திடீர்னு அப்படி நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அடுத்த செகண்ட் உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மாமா என்கிட்ட என்ன ட்ரை பண்ணுற? அவனுக்கு டெம்ட் ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் அம்மா பேக் எடுக்க போயிருப்பாங்க இல்லையா? ஸோ பேக்கில் எடுத்துகிட்டு வந்து உங்களை பார்த்தா ஆரம் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா உனக்கு புரியல அப்படி சொல்லிவிட்டு டீப்பாக கிஸ் பண்ணுறான். சட்டன்னா உங்கள் அம்மா திரும்பி நின்றுட்டாங்க. எங்கே என்ன நடக்குது? புரியல புரியல. ஆரம் வாயன்ட்ட என்ன நடக்குது புரியல. அந்த ரிச்சுவல்ஸ் வேலை செய்யுது. ரிச்சுவல்ஸ் மை காட் புலம்பிட்டே திரும்பி கூட உங்கள் 2 பேரையும் பார்க்கல. அப்படி என்னன்னு இருக்காங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் நம்ம சூன் பார்த்துடலாம். பாய்.